பார்வதி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இவ்வளோ அசிங்கப்பட்டு கடைசியில் திவாகர் காலெல்லாம் உளுந்து அவங்க சாதிச்சாங்கல்ல, இந்த டாஸ்கில் வின் பண்ணணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது கடைசியில் சுபிக்ஷா கையில் தான் இருக்குது அப்படின்றது தான் பார்வதியோட கொடுமை. கடைசியாக இன்றைக்கி அந்த எபிசோடு முடியும் போது பார்வதிக்கு மட்டும் ஒரு ஜூம் வச்சுருப்பாங்க. அந்த ஜூமில் பார்வதியோட மூஞ்சை பார்த்தாலே தெரியும் இவ்வளோ பண்ணியிருக்கோம், இந்த புள்ள பூச்சி நம்மளுக்கு கொடுக்குமா கொடுக்காதான்ற ஒரு டவுட் வந்து அவங்க மூஞ்சில் அப்படியே இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு அவங்க கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. உங்களில் எத்தனை பேருக்கு சுபிக்ஷா வந்து பார்வதிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தோணுதுங்க. அவங்க ஒன்று விக்ரம் இல்லை வந்து வியானா, இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாங்களோ அப்படின்ற மாதிரி பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆகுது. பார்வதிக்கு ஒரு பெரிய ஆப்பு தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இவ்வளோ அசிங்கப்பட்டு கடைசியில் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸும், அதாவது நாமினேஷன்லேருந்து அவங்களை காப்பாற்ற முடியாமையும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சுபிக்ஷாவால், அதை விட அசிங்கம் பார்வதிக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ், இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஸ்ட்ராட்டஜிஸ் தான் எல்லாருமே மாற்றி பிளான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ டீடைல்டா டே 18ல என்னென்ன நடந்தது அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, நேத்திக்கான எபிசோட் எண்டில் இருந்து, அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் அந்த இது கியூசியில் வந்து பிரச்சனை வந்தது இல்லை திவாகருக்கும் பார்வதிக்கும், ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் தான். ஸோ முடிகிற ஸ்டேஜில் கடைசியில் யார் யாருக்கு எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது அவங்க பேர் என்னது சுபிக்ஷா, இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க தான் லீடில் நிற்கிறாங்க. ஸோ அதனால் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்கிட்ட டீல் பேசுகிறாங்க. ரம்யா கிட்ட நைட்டே பேசுகிறாங்க. இந்த மாதிரி ரம்யா, இந்த மாதிரி நாமினேஷன், அதாவது உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன், உனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அது ஒருத்தரை காப்பாற்ற முடியல, அதை வந்து என்ன பண்ணு அப்படின்ற மாதிரி டீல் பேசுகிறாங்க. ரம்யா ஓகேன்ட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலில் வந்து விக்ரமும் சுபிக்ஷாவும் டீல் பேசுகிறாங்க. அவங்ககிட்டயும் ஒரு டீலை பேசிட்டு இந்த மாதிரி என்ன காப்பாற்றணும், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட டீல் பேசிட்டாங்க. ஆனால் இதில் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ரம்யா கிட்ட அவங்களுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துருச்சு. அதாவது இந்த பயப்புல நம்ம காப்பாற்றுவோம், ஏன்னா அவங்களும் அதே மைண்ட்லலாம் இருந்தாங்க. எப்படின்னா அந்த இதுவரை ஜெயிக்கிற வரைக்கும் இருப்போம், அதுக்கப்புறம் பார்வதி காப்பாச்சிரும் அப்படின்ற பயன் தான் ரம்யாவும் இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா பார்வதி சுதாரிச்சு அதை வந்து சுபிக்ஷா கூட டீலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ், இந்த ரெண்டு பேர்கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான கட்டம். அதாவது ரெண்டு பேர் இவனுங்களாம் அடிச்சுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சோம்ல, அந்த ரெண்டு பேர் வந்து அடிச்சுக்கிட்டாங்க. யாருன்னா கமுர்தினும் துஷாரும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா கமுர்தின் வந்து ஏகப்பட்ட வார்த்தையை விட்டுட்டாரு. அதாவது வெளியே இருந்தாலும் உனக்கு செவுல்லாம் பேந்துக்கும் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டாரு, தள்ளி விட்டாரு. ஸோ இது எல்லாமே நடந்தது. ஆனால் லைவ்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, துஷார் வந்து பயங்கரமாக வந்து ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு வந்து ஏதாவது கண்டென்ட் பண்ணணும்னு நினச்சானா என்னன்னு தெரியல, ஆனால் வேணும்னே ப்ரோவோக் பண்ண மாதிரி இருந்தது. அதாவது ஒருத்தன் வந்து பேச விருப்பம் இல்லடா, அப்புறம் பேசிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் கமுர்தின் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் சொல்லியிருப்பாப்ல. நீங்கள் எபிசோடில் பார்த்தா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா விலைக்கு போயிட்டு இருந்திருப்பாப்ல. ஆனால் துஷார் வந்து விடாம கூடவே நின்றுகிட்டே இருப்பான் எல்லாவற்றையும். அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே டே நவுறா, அவள் தாண்டா பக்கத்தில் இருந்தா அவள் தாண்டா அப்படின்ற மாதிரி வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே போவார். கடைசியில் ஒரு கட்டத்தில் இவன் மட்டும் நின்னான்னு வச்சுக்கேன், செவுல்லாம் பேந்துக்கும் வெளியே இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா கமுர்தின் எல்லையை மீறிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனி வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது வரைக்கும் சபரி வந்து அங்கே பொம்மை மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி போகிறானுங்களே. ஸோ வந்து தடுக்கலான்னா பயப்பில் தடுக்கலை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, கமுர்தின் வந்து டே என்னடா பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, இது பிக் பாஸ் வீடு, நான் எங்கே வேணா நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். இதுக்கு வந்து கேப்டன் கனி இருக்காங்களே, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மையிலே சில்லறத்தனமான விஷயம். ஒருத்தன் பேச பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரமாக சொல்லி இதை வந்து கனி நினச்சிருந்தா ஈஸியாக ஸ்டாப் பண்ணிருக்கலாம். துஷார் அவர் பேச வரும்லான்ட்டாரு, நவுந்து போய் இங்கேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு கேப்டன் தலையாக சிம்பிளாக சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவங்க சொல்லலை. அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டு தானே சார், அவன் எங்கே வேணா நிற்பான் சார், ஏங்க எங்கே வேணா நிற்கட்டும், என் முன்னாடியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான், கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலான்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வேணும் வெறுப்பேற்றுறதுக்கு ப்ரோவோக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கான் முன்னாடி, அதை வந்து கனியால் கேட்கறதுக்கு துப்பு இல்லை. அதை விட்டுட்டு துஷாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவன் எங்கே வேணா நிற்பாங்க அப்படின்னு சொன்னோம். இவனும் இன்னும் நான் இங்கே வேணா நிற்பேன், உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி, இங்கே தான் நிற்பேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, இவர் அதாவது கமுர்தினை பற்றி சொல்ல வேணும். சும்மாவே பார்த்தீங்கன்னா வாயில் வர வார்த்தையெல்லாம் பயங்கரமான வார்த்தைகள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கக்கூஸ்க்கு போகிறேன் வரியாடா அப்படின்னு கேட்டோம்னா, இவரும் ஆமாம் வருவேன் என்ன பண்ணுவேன், கக்கூஸ்க்கு போகிறேன் இவனும் வரேன்றான். சரி ஏதோ ஒன்று அவங்க டைலாக் அப்படி பேசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விடுறாரு. உடனே இவனும் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் பிடிச்சி தள்ளிச்சான். ஸோ இதில் வந்து வயலன்ஸ் வந்து ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. நான் அதை தான் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதில் வந்து கமுர்தின் பண்ணது தப்பான்னு கேட்டிங்கன்னா பெரிய தப்பு, துஷார் மேலே தப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா துஷார் மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ வயலன்ஸ்னு பார்த்தா ரெண்டு பேருக்குமே எல்லோ கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறது என்னால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஏன்னா லைவ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் துஷாரோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்தது. அவன் வந்து பிளான்
பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக நம்ம எந்த ஒரு இதுலையும் வரல, வெளியே தெரியல. ஸோ நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணான்னு என்னன்னு தெரியல. இவ்வளோ நாள் நான் துஷாரை பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒன்றுமே பண்ணல நீ அப்படின்ற மாதிரி மண்டையில் கொட்டி உட்கார வச்சார்ல, அப்பயே பார்த்தீங்கன்னா மறுநாள் அது முடிஞ்ச சமயமே பார்வதி கிட்ட வந்து சண்டை போட்டுருப்பேன், இதுக்கப்புறம்லாம் சும்மா இருக்க மாட்டேன் நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சண்டை முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா கலையரசன் பேசும்போதும் அப்படிலாம் இருக்க முடியாது, இதுக்கப்புறம்லாம் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா பாருங்க, அங்கே தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, நம்ம வெளியே தெரியறதுனா சண்டை போடுறது, ஒருத்தவங்களை இரிட்டேட் பண்ணி சண்டை போடுறது தான் வெளியே தெரியறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அது வந்து ரொம்ப தப்பான பார்வை. அப்படி வெளியே தெரியவே, ஆனால் நீ நெகட்டிவாக தான் வெளியே தெரியவே. பாசிட்டிவாக வெளியே தெரியணும்னா நீ எந்த பாயிண்ட்டுக்கோசம் பேசுகிற, ஒரு பாயிண்ட்டை எடுத்து கரெக்டாக வைக்கிறோம் அப்படின்றதான் பார்க்கணும். இதே மாதிரி நீ சண்டை போட்டு வெளியே தெரியணும்னு நினச்சினா சீக்கிரமாக ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்துடுவேன் சைனீஸ் தம்பி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதே மாதிரி கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரமே ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சண்டை முடிஞ்சுதா, இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து மைக்கு போலன்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுது. அந்த மைக்கு அதாவது மைக்கில் வந்து பேட்டரி மாற்றல அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து கேட்டாங்க. கனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எதை சொன்னாலும் பண்ண மாட்டீங்க, இந்த வீட்டில் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி அவங்க வார்த்தையை விட்டோன்னே இவங்க வந்து நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு முட்டிக்கிச்சு. நடுவில் கமருதீன் வந்து ஏங்க இந்த பேட்டரி மாற்றாததுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ 50 தடவை தோப்புக்காரனை போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, அதில் நீங்கள் சொல்லவே இல்லை, இப்போ பேட்டரி மாற்றாததுக்குலாம் எப்படி சொல்ல முடியுங்க, அது வந்து பிக் பாஸ் சொன்னால் நம்மளுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை நான் ஆல்ரெடி சொன்னேன், அவங்க கேட்கல. உடனே பார்வதி என்ன சொன்னாங்க, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதனால தான் போல, சாப்பிட்டு முச்சனை போகிறேன் அப்படின்னு சொன்னால் கனிக்கும் பார்வதிக்கும் ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்கு. கமருதீன் உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நடுவில் பாயிண்ட் வருது. இந்த மாதிரி கானா வினோத் சொல்றாரு, அந்த மாதிரி கனியாக்கா நீங்கள் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் விட்டுறீங்க, அதாவது எனக்கு விட்டீங்க, எஃப்ஜேக்கு விட்டீங்க, இவங்களெல்லாம் ஏதாவது இது பண்ணோம்னா சில சமயம் விட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இந்த வாட்டி பண்ணுங்க, இதுக்கு பிரச்சனையாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி திவாகர் கூட எக்ஸ்கியூஸ் பண்ணுறீங்க, அவர் முட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி இந்த வாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கனி ஒரே எப்படி சொல்ல ஒத்த காலம் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நின்ட்டாங்க. ஸோ அவங்க நின்னதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை அப்படியே பெருசாகிட்டே இருந்தது. இது கமருதீன் வந்து பேசுனதால எஃப்ஜே அங்கே வந்து நீங்கள் எதுக்கு வந்து உள்ளே பேசுகிற, பார்வதிக்கும் அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க பேசுகிறேன், நீ எதுக்கு பேசுகிறேன்னு ஒன்று நீ எதுக்கு கூஜா தூக்குற அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டார். உடனே இவங்க ரெண்டு பேருக்கு முடிச்சு, டேய் நீ ஆதிரைக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கலடா, அதான் தூக்குறீ அப்படின்னு, ஆமா நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பனாக ஒத்துக்கு நான் ஆமாண்டா நான் தூக்குறேன்டா என்னடா இப்போ அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருந்தது. இதுக்கு நடுவில் தான் வந்தார் இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் திவாகர் வந்தார். என்னை பற்றி என்ன பேசினாங்க, ஏன்னா ஆல்ரெடி பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை போச்சு. எப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த முட்டையை வந்து இவர் எடுத்து சாப்பிட்டாரு. ஆல்ரெடி நேற்றே அந்த ஒரு சாப்பாடு பிரச்சனையில் ரெண்டு பேருக்கு சண்டை வந்தது. திருப்பி இன்றைக்கும் சாப்பாடு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டமணி கேள்வி கேட்டால் உனக்குலாம் வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை, இவ்வளோ கேவலமாக சீப்பாக பிஹேவ் பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்டோம். திவாகருக்கு முட்டிக்கிச்சு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத பார்வதி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அவ்வளோதான், நான் வந்து கோவப்படணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டாரு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு முட்டிக்கிச்சு. அப்பயே முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் லைவில் ஒரு மேட்டர் நடந்தது. என்ன மேட்டர்னா, இந்த மாதிரி பார்வதிக்கு மட்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கக்கூடாது, அதாவது அவங்ககிட்ட ரம்யா கிட்ட இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார், இந்த மாதிரி பார்வதி கொடுக்கல வேற யாருக்கு போனாலும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பயபுள்ள பேசிச்சு. நானும் பார்த்தேன் லைவில், ஆக்சுவலாக பேசிச்சு, இந்த பார்வதி கொடுக்கூடாது வேற யாருக்கு கொடுத்தாலும் ஓகே அப்படின்ற வார்த்தை தான் சொல்லுவாப்புல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ஒரு அந்த சண்டை வந்ததுல, அந்த சண்டை அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பார்வதி கூட நீ கொடுக்கூடாதுன்னு நான் சொன்ன நீனு, அந்த மாதிரி ஆள் தான் நீ அப்படின்னு மாதிரி கமருதீன் வார்த்தையோட திருப்பி திவாகர் பேச ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேயே கிட்டத்தட்ட அடிச்சுக்கிற மாதிரி போயிட்டாங்க. டேய் போடா வெண்ண அவனே இவனு சொல்லிட்டு கமருதீன் இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டாப்புல. சரி இங்கே தான் சண்டை முடிச்சதுன்னு பார்த்தா திருப்பி வெளியே வந்து கியூசியில் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கேயும் திருப்பி சண்டை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நார்மலாக ஒரு மாதிரி சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, கமருதீன் போடுற சண்டை எப்படி இருக்குன்னா இஷ்டமேனிக்கு வார்த்தையை விட்டுறது, போடா பொம்பளை பொறுக்கின்றது. அது ஒரு பக்கம் உண்மையாக இருக்கும் தப்பாக இருக்கும் அதெல்லாம் விட்டு தெல்லுங்க, ஏன்னா திவாகர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் வீட்டுக்குள்ளே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த போடா பொம்பளை பொறுக்கின்றது இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா போடா அவனே இவனேன்னு சொல்லிட்டு திட்டுறது, சில கெட்ட வார்த்தைங்க போடுறது, நடுவில் மியூட் போடுறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கமருதீனுக்கு எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டு கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வார்த்தைகளும் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு, வயலன்ஸ்லையும் ஈடுபடுறாரு அப்படின்றதுனால மேபி எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன கமருதீன் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம எல்லாரையும் ஒரு விஷயத்துல எதிர்க்கணும்னா அவங்களை வந்து அடிக்க போனா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் எடுத்து கரெக்டா வச்சாலே போதும். நீ எல்லாத்துக்கும் அடிக்க போனா எப்படி சொல்ற, உனக்கு மாசா உள்ள ஃபீல் ஆகும், அட நம்ம தாண்டா கெத்து அப்படின்ற மாதிரி ஈஸியா ஒரு செகண்ட்ல எடுத்து வெளியே தூக்கி அடிச்சிருவானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு என்னமோ கமருதீனுக்கு நடக்க போதும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி தான் திவாகருக்கும் நடக்க போதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா திவாகரும் பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் விஷயத்துல மாட்டி தான் வெளியே வர போறாருன்னு தோணுது. அவர் வந்து நாளுக்கு நாள் இந்த பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை வந்து என்கரேஜ் பண்ணுதுங்க. இந்த பொண்ணுங்க மேலேயும் தப்பு இருக்குது, உள்ளே இருக்கிறதுங்களா அது வந்து ஃபன்னாக பண்ணுறாருன்றாங்க. அது ஒரு லிமிட்டை தாண்டி போகிற மாதிரி நிறைய இடத்துல என்னால் பார்க்க முடியுது. அவர் நிறைய பேரை தொடுறதாகட்டும், தொட்டு பேசுறது, அவங்க வந்து சில சமயம் மூஞ்சி சுளிக்கும் போது கூட இவர் வந்து பூச்சி இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது, அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் சில இடத்துல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னைக்காவது யாராவது ஒருத்தவங்க அஃபண்ட் ஆகிட்டாங்கன்னா திவாகரை பூச்சி குனியை வச்சு கும்மி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. அது எனக்கு என்னமோ நடக்க போதுன்னு தோணுது. திவாகர் வந்து எப்படி ஓட்டு இல்லாமல் வெளியே
வெளியே வர மாட்டார். இந்த மாதிரி அடி வாங்கி ஆப்படிச்சு எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வெளியே வர போகிறாரு. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனிவேஸ் இந்த டாபிக் இதெல்லாம் முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி போட்ட டீல் என்னது, ரம்யா வந்து இந்த மாதிரி இது பண்ணும், இல்லை சுபிக்ஷா வந்து இது பண்ணும் அப்படின்னு திவாகர் கிட்ட கெஞ்சின்னு கெஞ்சுறாங்க. ஏன்னா உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ என் கூட உனக்கு பிரச்சனை, நான் உன்னை திட்டிட்டேன் தானே, சரி ஓகே மன்னிச்சிரு, உன் காலில் கூட விழுறேன், என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்ற மாதிரி லிட்ரலாக காலில் விழுறாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னா என்னம்மா பார்வதி என்னென்னமா பேசுவேன், எப்படியோ பில்டப் கொடுப்பேம்மா, என்னம்மா நீ இப்படி சீப்பாக வந்து காலில் வந்துட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோஷியல் மீடியாலையும் போட்டு பொழுதுட்டாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னே உண்மையில நம்ப முடியல. என்னடா இவ்வளோ ஈஸியாக விழுந்துட்ட காலில், அதாவது அவங்க அவ்வளோ காலில் விழுந்து எல்லாம் பண்ணது எதுக்கு, அந்த ஒரு சின்ன அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், சின்னன்னு இல்லை அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் போல் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஸோ அந்த அவ்வளோ காலில் விழுந்து எல்லாத்தையும் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கொஞ்சம் குறைச்சி அதை விட சுபிக்ஷா இது வாட்டர் பால்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண வச்சு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வின்னரும் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு காலில் விழுந்து துக்கப்பட்டு துயரப்பட்டு அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க. கடைசியில் சுபிக்ஷா தான் ஹையஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க நினச்சதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் அவங்க அல்டிமேட்டாக நினச்ச நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும் நடக்காது அப்படின்றத உண்மை. இது பார்வதிக்கு வந்து ஒரு பெரிய அடியாக இருக்கும். இவ்வளோ 2-3 நாளாக திவாகர்கிட்ட முக்கி முணங்கி உண்மையிலே திவாகர் மாதிரி ஆளை வச்சுட்டு இவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டாங்களே, அது வந்து பக்கா ஃப்ளாப்பு. ஏன்னா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு எப்போவுமே. அதே மாதிரி கானா வினோத்துக்கு ஃபுல் அகேன்ஸ்டாக இருக்காரு. ஸோ இதில் கானா வினோத்தும் அவர் பேர் கமருதீன் 2 பேரும் கேமராவில் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்களே, அது எத்தனை பேர் கவனிச்சிங்க? இந்த மாதிரி இன்னைக்கு மட்டும் தர்பீஸ், அதாவது கானா வினோத் சொல்லுவார், நான் எடுத்துகிட்டு போனாலே எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, எனக்கும் அவருக்கும் முன்வீரதம் இருக்குது, அதனாலே ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தர்பீஸ் மட்டும் இன்னைக்கு ஏதாவது பண்ணட்டும், தர்பீஸை பீஸாக போட்டுருவேன், தர்பூசணி ஃபேன்ஸ் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, அவர் பண்ணது ரொம்ப தப்பாக இருக்குது, இன்னைக்கு தர்பீஸை வந்து பீஸ் போட்டு கடிச்சு தின்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஆகலை, அதே மாதிரி சபரிக்கும் திவாகருக்கும் ரொம்ப ஒத்து போகுது. ஸோ பார்வதி என்ன சொல்கிறாங்க, சபரிக்கு வந்து நீ ஃபேவர் பண்ணாதன்றாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஆளுக்கு சொல்லும்போது நான் ஒரு ஆளுக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி திவாகர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரை கவனிக்கிறவங்க, அவரை வந்து மதிக்கிறவங்க, அவரை ப்ளீஸ் பண்ணுறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி திவாகர் நினைக்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டவங்களை வந்து முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் முட்டி முணங்கி எப்படியோ அதாவது அவங்க அந்த விஷயத்தை பண்ணுறதுக்குள்ளே உண்மையிலே சொல்கிறேன், நான் அதை பார்க்கும்போது உண்மையிலே பார்வதிக்கு வந்து ரொம்ப பொறுமை இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தோணுச்சு. ஆனால் பார்வதி போட்ட ஐடியா இருக்குல்ல, அது உண்மையிலே ஒஸ்டான ஐடியா. கியூசின்னு ஒரு வேலை கொடுக்குறாங்க, அந்த இடத்துல அந்த வேலையை பார்க்கறத விட்டுட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு பெனிஃபிட் வர மாதிரி அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே கேமில் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. இன்றைக்கி துஷார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலாம் திருடிட்டுலாம் போனால் அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்ட்ராட்டஜின்னு கொண்டு வந்துட்டாலே எவ்வளோ கேவலமாக இருந்தால் கூட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிவிடுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த டாஸ்க்கில் எப்படி வேணால் ஸ்ட்ராட்டஜி போட்டு ஜெயிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. பிக் பாஸே அதுக்கான இன்ட்டு கொடுத்துட்டாரு, ஏதாவது உங்களுக்கான வியூங்களை நீங்களே வகுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னால பார்வதிக்கு இன்னும் ஆட்டமாக போயிடுச்சு. நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு எப்படியா அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. அதில் ஃபேர் அன்ஃபேர் அப்படின்றது பார்க்கவே முடியல. ஏன்னா இங்கே நிறைய பேர் பண்ணது திருட்டு, இது வந்து திருப்பி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அது அப்படின்னு பார்த்தா அதுவும் தானே அன்ஃபேர். ஸோ இதனால் இது ஃபேர் அப்படின்ற மாதிரி நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ஓவராலாக எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. கடைசியில் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பார்வதி போட்ட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகி சுபிக்ஷா வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் தோணுது. அதே மாதிரி அவர் பேர் என்னது, பிரவீன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸில் அவர்கிட்ட அதிக காயின் வந்து ரம்யா கொடுத்துட்டாங்க. உண்மையிலே அது நல்ல விஷயம். ஏன்னா அவங்க வந்து சரி ஓகே நம்ம வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோடனே அதை பிரித்து கொடுக்காம ஒரு ஆள் கொடுத்தாங்களே, அதாவது பிரவீன்ராஜ் கூட போட்ட டீல் அதான், இந்த மாதிரி கொடுத்துட்றேன் நீ வந்து ஃபஸ்ட்டு சேவ் ஆகிடு அப்படின்ற. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேவ் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கும் ஒரு மூவ் ஆகிட்டார். அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயம் வந்து பிரவீன்ராஜுக்கு நடந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து சுபிக்ஷா இருக்காங்களே, அவங்க வந்து பயங்கரமான டவுட்டில் இருக்காங்க. நம்ம யாரை சப்போர்ட் பண்ண போகிறோம், எப்படி யாரை காப்பாற்ற போகிறோம் அப்படின்றது பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இன்கேஸ் பார்வதி பேரில் சொல்லனா அங்கே ஒரு கலவரமே வெடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி பார்வதி திவாகர் காலில் ஊந்தாங்களே, அந்த மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ வீடு ஃபுல்லாக பரப்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எஃப்ஜேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையில் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் பாட்டிலாம் செக்கிங் போயிட்டு இருக்கும் போதே கலாச்சிட்டு இருந்தான். இந்த மாதிரி காலில் ஊந்துலாம் எனக்கு வந்து இது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருந்தான். ஃபைனலாக அந்த காயின் கொடுக்கும்போது கூட எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த மாதிரி நான் பேசும்போது நீ பேசாத அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோயிசம் சவுண்ட்லாம் கொடுத்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த எஃப்ஜேவும் சரி அதே மாதிரி சபரியும் சரி இந்த ஹீரோயிசமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்களே, சபரி இன்னைக்கு சண்டை போடும் போதும் சரி அது ஏன் அக்செப்ட் பண்ண முடியல தெரியலங்க. அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. சபரி வந்து டாஸ்க்குக்காக தான் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்ல. அது வந்து ஒரு ஹீரோயிசமாக கையிலேயே மடித்து கட்டிக்கிட்டு எஃப்ஜி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீரோ மோமெண்ட்டாக 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மைண்ட் செட்டில் இருக்கானுங்க. ஒன்று ட்ரிகர் பண்ணணும், இல்லை ஹீரோயிசம் மோமெண்ட் பண்ணணும். நார்மலாகவே இருக்க மாட்டீங்களாடா, ஒரு நேச்சுரலாக ஒருத்தன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அதாவது இப்போ பிரவீன்ராஜ் அதே மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் இவங்களாம் இருக்காங்களே, அதாவது நாங்கள் அவங்க பண்ண விஷயத்த சொல்ல ஒரு ரியாக்ஷன் அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாம் ஒரு மாதிரி நார்மலாக இருக்குல்ல.
சபரி எப்போ பண்ணாலும் ஒரு மாதிரி ஹீரோயிசம் அப்படியே மண்டையாட்டுறது, ஒரு மாதிரி இது பண்ணுறது, 1 minute ஓகே 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன எங்கேருந்து வருது? உண்மையிலே இப்படி தான் சபரி இருப்பாரா, இல்லை வந்து பிக் பாஸ் வீட்டில் எல்லாமே நம்ம எல்லா கேமரா ஃபோக்கஸ் வந்து ஹீரோயிசம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. 2 கேட்டகரியும் 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதுவும் இந்த FJ பைபிள் இருக்குல்ல, எவ்வளோ அழிச்சாட்டியும் அட்டூழியம் எல்லாமே பண்ணிட்டு நல்லவ மாதிரியே ஒவ்வொரு இடத்துல வந்து பேசுறது இருக்குல்ல, அதை நினச்சா தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனிவேஸ், இந்த சம்பவம் இப்படி ஒரு வழியாக முடியுது. இதில் மாட்டினது என்ன பொறுத்தவரை சுபிக்ஷா தான். இப்போ யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றதான் பெரிய கன்ஃபியூஷன். பார்வதிக்கு மட்டும் கொடுக்கலாம், வீடு பிக் பாஸ் வீடு 2ஆக வெடிக்கும். அப்படி வெடிக்கும் போது தான் இன்னொரு சண்டையும் வெடிக்கும். என்ன சொல்லுமா, ரம்யா, அதாவது ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கூட போட்டாங்களே டீல், அந்த டீல் இப்போதைக்கு பார்வதி என்ன சொல்லுவாங்க, நான் ஜென்யூனாக தான் ஃபில்டர் பண்ணியிருக்கோம், சுபிக்ஷா ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டீலும் வெளியே வரும், பார்வதிக்கு அவங்க கொடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸுக்கும் இல்லை வியானாக்கும் இவங்க 2 பேருக்கும் தான் சுபிக்ஷா கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நான் நம்புகிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்வதிக்கு ஆப்பு இருக்கா, இவ்வளோ அசிங்கப்பட்டு கடைசியில் ஜெயிப்பாங்களா, இல்லை ஆப்பு வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.